நான் வந்து ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். ச நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம நினச்ச விஷயங்களை வந்து அடையலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய லைஃப்பில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் வந்து தேடி போனேன். என்னோடய வாழ்க்கையில் வந்து பல கஷ்டமான காலத்தை அனுபவித்து அதை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக தான் நான் கடந்து வந்தேன். நான் கடந்து வந்த பாதையை வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் நான் ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். நான் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் வேலை இப்படின்னு தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சடனாக வந்துட்டு என் லைஃப் வந்துட்டு சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த சேஞ்ச் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வந்து வெளியவே வர முடியல. அதை நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் அழுகும்போது என்னாச்சுன்னா திருப்பி அதுவே தான் என்னோடய லைஃப்பில் திருப்பி நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் அப்போ நான் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தேன், அடுத்த நாளும் அந்த சந்தோஷமாக இருப்பேன். ஒரு நாள் அழுதுனா 2 வாரம் அழுவேன். அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்து திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம எண்ணத்தை மாற்றணும், நம்மளோட எண்ணத்தையும் ஃப்ரீக்வன்சியும் மாற்றி அமைச்சிக்கிட்டா நம்மளோட லைஃப்பை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு நான் வந்து நம்ப ஆரம்பித்தேன். இந்த ப்ராப்ளம் லைஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 monthsக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ பார்க்குறேன். அதில் வந்து 4 வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த வார்த்தையை சொல்கிறதுனால எப்படி நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் திருப்பி இந்த 4 வார்த்தை எனக்கு காமிச்சிட்டே இருக்குது. இந்த 4 வார்த்தை காமிச்சிட்டே இருக்கும் பொழுது நானும் நிறைய பேர்த்தோட வீடியோ போய் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து அவங்கலாம் ஹோப்பனோபோனோ சொல்லுங்கள் சரியாக போயிடுனாங்க. நான் கண்மூடித்தனமாக ஹோப்பனோபோனோவை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதுக்கு சொல்லணும் இல்லாமல் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஒரு 4 months கழிச்சிட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்து பயங்கர சண்டை. அந்த சண்டை வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி வந்து டிவைட் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு இத்தனை நாளும் வந்து நான் ஒரு மாயைக்குள்ளே இருக்கேன். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தேன். என்னோடய ஃபேமிலி டிவைட் ஆகி தனி ஃபேமிலி ஆயிடுச்சு. இத்தனை நாள் நான் ஒரு மாயையில் இருந்தேன். அதாவது நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பின காலம் போய் உலகம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நம்ப ஆரம்பித்தேன். அதனால் மறுபடியும் என்னோடய தேடல் வந்துட்டு சரி ஹோப்பனோபோனோவே சொல்லலாம் ஹோப்பனோபோனோவே சொல்ல ஆரம்பித்தேன். இந்த ஹோப்பனோபோனோ சொல்ல ஆரம்பித்ததில் இருந்துட்டு யூனிவர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, இந்த யூனிவர்ஸை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸை நான் வந்து ரொம்ப நம்பினேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து 2 குழந்தைங்க. என்னோடய பொண்ணு வந்து ரொம்ப அடம் பண்ணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப அடம் பண்ணும். அந்த பொண்ணுமே மாறினது இந்த ஹோப்பனோபோனோவால் தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாயவே திறக்க மாட்டார். அவர் வாயவே திறக்காதவர் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 15 வருஷத்தில் என்கிட்ட மொத்தமாகவே பேசவே மாட்டார். ஏன் என்ன இதை அப்படி தான் பேசுவார். அவரோட கோபமும் பாசமாக மாறினது கூட ஹோப்பனோபோனோ தான். அதாவது குறை சொல்கிறத நிறுத்திட்டாங்க. பாசமாக மாறினாங்களா இல்லையான்னு தெரியல. நான் வந்து மற்றவங்கள வந்து குறை சொல்கிறத நிறுத்திட்டேன். அதனால் என்ன குறை சொல்கிறதும் நின்றுச்சு.
சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு நமக்கு இவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குல்ல, மற்றவங்களுக்கும் வேலை செய்யும்னு சொல்லிட்டு நான் வந்து லைஃப் கோச் வந்து படிக்க நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு லைஃப் கோச் போனேன். அங்கே வந்து ஒரு மேடம் சொன்னாங்க, இப்படி எங்கள் ஃபஸ்ட்டு எதுக்காக நீங்கள் லைஃப் கோச் படிக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நான் வந்து சொன்னேன், என்னோடய லைஃப்பில் வந்துட்டு இப்படி டிவைட் ஆயிடுச்சு, என்னோடய ஜாயின்ட் ஃபேமிலி வந்து டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்கள பற்றிலாம் சொல்கிறப்ப அவங்க சொன்னாங்க, யூனிவர்ஸை நீங்கள் நம்பியிருக்கீங்க, அதனால தான் அவங்க வந்துட்டு உங்களை வந்து நெகட்டிவிட்டி பீப்புள்கிட்டருந்தெல்லாம் உங்களை பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யூனிவர்ஸ் மேலே இன்னும் பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. நான் வந்து நம்ப ஆரம்பிக்கும் போதும் ஹோப்பனோபோனோ சொல்லுவேன். அந்த நிமிஷம் நான் சொல்லும்போது மனசு சைலண்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய அடிமனசு மறுபடியும் இந்த நெகட்டிவிட்டி வந்து அடிமனசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் நிறையா இன்னர் சைல்டு ஹீலிங், ஜேர்னலிங் இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்துட்டு என்னோடய வந்து நெகட்டிவிட்டியை வந்து ரிமூவ் பண்ணி இப்போ வந்து பாசிட்டிவாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். என் லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன்.